பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் லீலைகள் செய்யறதுல ரொம்பவே வல்லவர். ஆனாலும் அந்த லீலைகள் எல்லாமே நமக்கு ஒரு புதிய பாடத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிற வகையில தான் இருந்துச்சு. அப்படி பாகவதத்தோட ஒரு நிகழ்வை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கதை கேளு மனமே. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது வித்யா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் அவருடைய பிராட்டியுமான ருக்மணியும் ஒரு நாள் ஆற்றங்கரை ஓரமா நடந்துட்டு பேசிக்கிட்டு போறாங்க. அப்போ ஆற்றோட மறுக்கரையில துர்வாச முனிவர் பகவானை வழிபட்டுட்டு இருக்காரு. அப்போ அவரை பார்த்த ருக்மணி தேவி அவர்கிட்ட ஆசி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பகவான் கிருஷ்ணர் தனக்கு கணவனா இருந்தாலும் தன்னை விட பெரியவரை மதிக்கிறதுல ருக்மணி தேவி ரொம்பவே உயர்ந்தவங்க. அந்த வகையில தான் துர்வாசரை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ருக்மணி தேவி. அதுக்கு கிருஷ்ணர் சரி, இந்த ஆற்றை கடந்து போ அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய ஆற்றை எப்படி பரிசல் ஏதுமின்றி நான் கடப்பது அப்படின்னு ருக்மணி தேவி கிருஷ்ணர் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, நான் சொல்லும் வார்த்தைகளை ஆற்றிடம் சொல், ஆறு உமக்கு தானாகவே வழிவிடும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அதுக்கு ருக்மணி தேவி சரி கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. துர்வாசர் இதுவரை எதையும் உண்ணவில்லை என்பது உண்மையானால் ஆரே எனக்கு வழிவிடு அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அதன்படியே ருக்மணி தேவியும் அப்படியே சொல்றாங்க. ஆறு தானாவே விலகி தேவிக்கு வழிவிடுது. ருக்மணி தேவி அக்கறையில இருக்கிற துர்வாசரை வணங்கி அவர்கிட்டையும் பேசுறாங்க. அப்போதான் மதிய உணவு சாப்பிட்டதா துர்வாசர் சொல்றாரு. இது ருக்மணி தேவிக்கு ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. துர்வாசர் இதுவரைக்கும் எதையுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிதான் ஆறு தனக்கு வழி விட்டுச்சு. ஆனா துர்வாசர் மதிய உணவை சாப்பிட்டதா சொல்றாரே அப்படின்னு நினைச்சு ருக்மணி தேவி ரொம்பவே குழம்பி போறாங்க. இப்போ ருக்மணி தேவி மறுபடியும் ஆற்றை கடந்து அந்த பக்கம் கரையில் இருக்கிற கிருஷ்ணர் கிட்ட வரணும். அதுக்கு கிருஷ்ணர் ஒரு பிரம்மச்சாரி என்று ஆற்றிடம் கூறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே சொல்ல ஆறு தானாகவே விலகி வழிவிடுது ருக்மணி தேவிக்கு. ருக்மணி தேவி கிருஷ்ணர்கிட்ட வந்து சேர்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. நீங்கள் என் கணவர், ஆனால் நீங்கள் பிரம்மச்சாரி என்று கூறும்போது இந்த ஆறு வழிவிட்டது. துர்வாசர் உணவு உண்டார் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதுவரை அவர் உணவை உண்ணவில்லை என்று கூறும்போது இந்த ஆறு எனக்கு வழிவிட்டது. இந்த ஆறு ஏதோ தவறு செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க ருக்மணி தேவி. இதை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ரொம்பவே கலகலன்னு சிரிக்கிறாரு. ஆறு பொய் சொல்லவில்லை, அதற்கு எல்லா உண்மையும் தெரியும். உனக்கு தான் எந்த ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீர்கள்? நீங்கள் சொன்ன இரண்டுமே பொய், இது எனக்கு நன்றாகவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ருக்மணி தேவி. அதுக்கு கிருஷ்ணர், துர்வாசர் உணவு உண்ணவே இல்லை, நான் என்றுமே பிரம்மச்சாரி தான், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். உண்மையான பிரம்மச்சாரியம் என்ன என்று உமக்கு தெரியுமா? வெறும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது அல்ல, எந்த நிலையிலும் தன் நிலையை மறக்காமல் இருப்பதுதான் உண்மையான பிரம்மச்சாரியம். நான் உன்னை திருமணம் செய்து கொண்டவனாக இருந்தாலும் நான் உண்மையான பிரம்மச்சாரி தான். அதே போல துர்வாசர் உணவு உண்டாலும் அவர் எந்த உணவையும் உட்கொள்ளாதவர் தான். புரியவில்லையா? அவர் உணவு உட்கொள்கிறார், ஆனால் அதில் எந்த ஒரு ஈடுபாடும் அவருக்கு கிடையாது. நான் திருமணம் செய்து கொண்டேன், ஆனால் அதில் எந்த ஒரு நிலைப்பாடும் எனக்கு கிடையாது. என் நிலையை நான் என்றும் தவறியதே இல்லை. இதுதான் உண்மையான பிரம்மச்சாரியம். இப்பொழுது சொல், நான் பிரம்மச்சாரியா இல்லையா என்றார் கிருஷ்ணர். வாயடிச்சு நிற்கிறாங்க ருக்மணி தேவி. இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிருஷ்ணர் உண்மையான பிரம்மச்சாரியா இல்லையா அப்படின்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை கேளு மனமே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.